எக்ஸ்ட்ரா போட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது கால்டு ஃபைண்ட் கோப். Okay, sir. அப்போ என்ன பண்ணலாம்? இஸ் கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் கோபேட்டர் ஆஃப் யூசிங் தேர்ட் கோபேட்டர் ஆஃப் தேர்ட் காலம். யூசிங் தேர்ட் காலம். அப்போ என்ன ஆகுது? டெல்டா வந்து என்னாச்சு? டெல்டா ஈக்குவல் டு 1 1 1 எக்ஸ் x y இசட் அடுத்தது இருக்குது y z ஒய்ஜன் z x இசட்எஸ் x y எக்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்? யூசிங் தேர்டு காலம்னால என்ன ஆகும்? மைனஸ் ப்ளஸ் வரும். ப்ளஸ் மைனஸ் minus ப்ளஸ். அப்போ தேர்டு காலம்னால இது என்ன ஆகும்? மைனஸ் ப்ளஸ். கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். அதை எவாலுவேட் பண்ணுறோம். கண்டுபிடிச்சலாமா? எஸ் சார். சொல்கிறாங்க என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் plus y z into y. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இங்கே கோபேட்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கோபேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதோட கோபேட்டர் என்ன? இது வந்து 13 A13 ஓட வேல்யூ கண்டுபிடி. A13 நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுத்து ப்ளஸ். கரெக்ட்டுங்களா? plus y into சொல்லுங்க டிட்டர்மினன்ட் என்ன ஆகும் சொல்லுங்க. 1y 1z 11 YZ. கரெக்ட்டுங்களா? சாரி 11 YZ கரெக்ட். கரெக்ட்டுமா? நீ சொல்லுமா. எப்படி வருது? next வந்து y minus x அதே மாதிரி அடுத்து சொல்லுமா. minus a A A 2 2 3 a 2 3 is equal to minus டிட்டர்மினன்ட் என்ன வரும்? 1x 1z அதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? Z minus of z minus x அப்ப x minus z x minus x. Yes. அடுத்ததுமா a 3 is equal to plus of 1x 1y 1x 1. அப்ப அதனோட வேல்யூ equal to y minus x. y minus x. கரெக்டாமா? ஆமாங்க சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிட்டர்மினன்ட்னால நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொன்றும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி. இதனோட வேல்யூ என்ன? y z ஆமாம் சார். minus of minus zx minus of this plus of this போட்டுடலாமா? yes. அப்போ டெல்டா ஈக்குவல் டு A13 plus A23 plus A33 small a33 small கரெக்டாமா? எஸ் சார். அப்போ சொல்லுமா. A13 ஓட வேல்யூ என்ன? a13 ஓடது yz A13 வந்து yz into y minus z y minus ஓகே plus minus ப்ளஸ் நம்ம ப்ளஸ் பண்ண போட்டுருக்கோம். okay sir zx into x minus z plus xy into y minus z x3 into y minus x. சரிங்களா? So y minus x sir. y minus x. இது உள்ள மல்டிபிளிகேஷன் சிம்பிள் பண்ணது அப்படியே இருக்கும். மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டது அப்படியே இருக்கும். y square z minus y z square plus z x square minus z square x plus x y square minus x square x square y. இதெல்லாம் சிம்பிள் பண்ண முடியுமா?
இது இது எப்படி சார் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணுறது? அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதோட முடிஞ்சது நினைக்கிறேன். கரெக்டாக இதுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும். கரெக்டாக ஓகே சார். இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ண தெரியும். இல்லை நம்ம அவ்வளோதான். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை எப்படி இருக்கு ஒய் ஸ்கொயர்டு இமேஜ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தெரிஞ்சு வேணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்தால் ஒய் ஸ்கொயர் எடுத்தால் மேபி இது ரெண்டையும் கம்பைன் பண்ண என்ன கிடைக்கிறது இல்லை. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாலும் ஒய் ஸ்கொயர் எடுத்து என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் அது இஜெட் மைனஸ் எக்ஸ் கிடைக்குமா? அப்படி பண்ணாலும் உனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதே மாதிரி யார் யாரையும் கம்பைன் பண்ணுறீங்க? அடுத்து யார் இஜெட் ஸ்கொயர் இருக்கிறான். இஜெட் ஸ்கொயர் வேறு எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கிறான். இங்கே இருக்கும்போது ஈவினிங் கம்பைன் பண்ணுங்க. ஈவினிங் கம்பைன் பண்ண என்ன கிடைக்குங்க மைனஸ் இஜெட் ஸ்கொயர் வெளியே இருக்குங்களா? மைனஸ் இஜெட் ஸ்கொயர் வெளியே எடுத்து என்ன கிடைப்பான்? இங்கே ஒய் இங்கே வந்து எக்ஸ். அப்போ மைனஸ் எடுத்து உங்களுக்கு ப்ளஸ் ஆயிடும். அது கூடாதுங்க. வேறு யார் இருக்கிறா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறானா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் யார் யார்? ஈவனும் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? இஜெட் மைனஸ் ஒய்னு வரும். இஜெட் மைனஸ் ஒய்னு பெருசாக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. அது விட்டுருங்க அப்படியே. அடுத்து மீதியாக இருக்கிற மைனஸ் ஒய் இஜெட் ஸ்கொயர் மைனஸ் இஜெட் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இதோட கூட ஆன்சர் விட்டுலாம் விட்டுலாம். சரிங்களா? இதோட விட்டுதான் உங்களுக்கு இருக்கலாம். ப்ரூவ் தட் கேட்டால் நம்ம என்ன எக்ஸ்பெண்ட் பண்ணணும். எது ப்ரூவ் தட் கேட்கல. ப்ரூவ் தட் கேட்கறதுனால நம்மளோட ஆன்சர் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே சார். இதோட விட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ஓகே சார். ப்ரூவ் தட் கேட்டால் தான் நம்ம இன்னும் எனர்ஜி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட